கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் முன்னர் என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும் அல்லது எங்களுடைய மன்றாட்டுகளை இறைவன் கேட்க வேண்டும் என்று சொன்னா, நான் ஏற்கனவே 2 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது என்ன இருக்கணும்? அந்த இடத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். வெரி குட். அந்த சூழல்ல நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாம நாங்க என்ன செபத்தையோ என்ன செய்தாலும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா, விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடவுளால அந்த இடத்துல செயலாற்ற முடியாது. அவை கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இது நடக்குமா நடக்காதா, இது எப்படி, இது சாத்தியம், இப்படி நடந்தது இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்நாள் முழுவதும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்புகின்றவர்களுக்கு இது கூடும். நம்பாம சந்தேகப்பட்டு நிறைய புத்தி ஜீவிகள் மாதிரி, அறிவு ஜீவிகள் மாதிரி நம்மளை நினைச்சுக்கிட்டு நாங்க தான் பெரிய விஞ்ஞானிகள் என்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இருப்பாங்க. ஆண்டவரும் அப்படியே விட்டுருவார். ஆனா குழந்தைகளை போல ஆண்டவருடைய வார்த்தை இறுக்கமா பிடிச்சு நம்புகின்றவருடைய வாழ்க்கையில, அவருடைய வாக்குறுதியை பிடிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்கள் நடக்கும். அதான் முதலாவது கண்டிஷன், முதலாவது முன் நிபந்தனை ஆண்டவர் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிற விடயம். ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். இறைவன் மிக மிக பிரியப்படுவது அவர் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாகவே சொல்லுது. அது முதலாவது. 2வது விஷயம் என்ன நாங்க பார்த்தது, நேற்றைக்கு நாங்க பார்த்தது, யாருடைய பெயருக்கு இருக்கிற வல்லமை? யாருடைய பெயரை சொல்லி மன்றாட சொன்னா, இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடுங்கள். நீங்க செபத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நம்புவது, மனதார ஏற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவரே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, பாவி என் மேல் இரக்கமாயிரும் அப்படி என்று மறுபடியும் திரும்ப திரும்ப, எனக்கு தெரியாது எத்தனை பேர் சொல்ல தொடங்கினீங்க என்று சொல்லி, அதை சொல்ல தொடங்கி இருந்தீங்க என்று சொன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்க உங்களோட வாழ்க்கையில. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் விண்ணகத்தினுடைய கதவுகளை தட்ட தொடங்குறதுக்காக இருக்கிற செபம் இது. இந்த செபத்தை சொல்லும் பொழுது நாங்கள் ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுது ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது. இந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் தன்னுடைய தூதர்களுக்கு, இந்த மாதிரியா இலங்கையில புத்தளத்துல நிந்தனி என்ற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. இந்த மகன் என்னுடைய பெயரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, அறிக்கை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. போய் என்னென்று பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூதரை அனுப்புவார். அந்த தூதர் எந்த ரூபத்துல வருவாரோ தெரியாது, உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி தருவார். நண்பர் சகோதர சகோதரி, இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு வாக்குறுதி. உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும், கடன் தொல்லைகளாக இருந்தாலும், உடல் நல குறைபாடுகளாக இருந்தாலும், இந்த வார்த்தையை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மறுபடியும் சொல்ல சொல்ல நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எங்களை சுத்தி அந்த நெருப்பு வேலியை நாங்க கட்டுறோம். உங்களை சுத்தி அப்படியே மைக்ரோஸ்கோபிக் கிளாஸ் ஒன்று எடுத்து பார்த்தா தெரியும், உங்களை சுத்தி அப்படியே ஒரு நெருப்பு வேலி ஒன்று பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த வல்லமையால உங்களை நிரப்புறது. தூய ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவர் தருகிறார். இது நானா உருவாக்கி சொல்ற வார்த்தை இல்லை. முழு புதிய ஏற்பாட்டை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த அற்புதங்கள் செய்யறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். எங்களுடைய அன்பார்ந்த திருத்தூதர் பேதுரு அவர் சென்ற இடமெல்லாம் போதிச்ச விஷயம் இதுதான். எழுத படிக்க தெரியாத, இன்றைக்கு யாராவது நினைக்கிறீங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு பெரிய பெரிய காரியங்கள் முடியாது, நான் ஒரு சாதாரண ஒரு ஊர்ல சாதாரணமானவன் என்றால் அது நம்மளோட புனிதரும் அப்படித்தான். ராயப்பர் ரோமைக்கு இத்தாலிக்கு போய் ரோமை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய மாட மாளிகையான பெரிய வத்திக்கான் இருக்கிற நிலையை பார்த்தேன். திருச்சபை ஆளுகிற அந்த முதலாவது பாப்பரசர் புனித பேதுரு ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக தன் வாழ்க்கை ஆண்டவர் இறுக்கமா பிடிச்சு கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்.
இதை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எங்களோட கோயில்ல 2 பக்கமும் எழுதி போட்டுருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று, நீரே கடவுளுடைய மகன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டவர் பேரு. இரண்டாம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிற விஷயத்துலதான் நிறைய பேர் கவனிச்சு கொள்ளுங்க, நிறைய பேருக்கு ஏன் எங்களோட மன்றாட்டுகள் கேட்கப்படாமல் இருக்குன்னு சொன்னா இதுதான் காரணம். எப்படி சாத்தான் வந்து விலை விரிச்சு வச்சிருக்கிறான் என்று சொன்னா இதுதான் காரணம். இது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்துறேன். ஆண்டவர் வந்து மாட்கு நற்செய்தியை பார்த்தோம் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாட்கு நற்செய்தியில ஒரு விஷயம் சொல்லுவாரு. மத்தேயுலையும் சொல்றாரு, லூக்காலையும் சொல்லுவாரு. அதாவது வந்து கடுகளவு விசுவாசம் இருந்தால், சரியா, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அவர் சொல்லுவார், இந்த மலையை பார்த்து நீங்க சொல்லுங்க. இந்த மலையை பார்த்து உங்களுக்கு இருக்க வேண்டிய வந்து கடுகளவு விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து சொல்லுங்க, இந்த மலையை பேர்ந்து போகணும்னு சொன்னா மலை பேர்ந்து போயிடும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கடுகளவுன்றது ஒரு கொஞ்சம் இல்லையா, கிலோ கணக்கில் விசுவாசம் இருக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ ஒரு கேள்வி வரும், கடுகளவு இருந்தா போதும் என்று சொல்றேன் ஆண்டவரே, ஆனா ஒன்றுமே நடக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், என்பது சகோதர சகோதரிகளே, அதற்கு அடுத்த வரியில மாட்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பிள்ளைகள். மாட்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது ஒரு விஷயத்தை காட்டணும். இன்றைக்கு வாசிச்ச பகுதியில் என்னன்னு சொன்னா இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. இதுலதான் நிறைய பேர் நாங்க ட்ரப் ஆகி இருக்கிறோம். மாட்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. 24 23 இருந்து வாசிச்சோம்னு சொன்னா, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழுகென்று தம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையோடு கூறினால் அவர் சொன்னவாறு நடக்கும். இவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்றதுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்ற நடக்கணும். ஏன் நடக்கவில்லை? நண்பா சகோதர சகோதரியில அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அடுத்த வரியில சொல்ற விஷயம் வந்து, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது 27வது வரியில, யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். பகைமை உணர்வு எங்கட மனசுல இருக்கும் போது, கவனிச்சு கொள்ளுங்க, பகைமை உணர்வு எங்கட மனசுல இருக்கும் போது எங்கட செபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படாது. எப்படி சாத்தானங்களை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. இந்த பகைமை உணர்வு யார் மேலேயாவது எங்களுக்கு இருக்கலாம். இந்த பகைமை உணர்வை நாங்க வச்சுக்கொண்டு எவ்வளவுதான் மன்றாடினாலும் அந்த பகைமை உணர்வு யார் மேலேயாவது எங்களுக்கு கோபம் மன்னிக்க முடியாம நாங்க இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாது என்றதுக்கு இந்த பகுதி மட்டுமில்லை, எங்களுக்கு பல பகுதிகள் ஆண்டவர் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு ஆன்மீக பிரின்சிபல், ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். நாங்க வந்து வலிமையாக நீங்க மறையுறையில கேட்டிருப்பீங்க, மன்னிப்பை பெற்று இன்னைக்கு முன்னுரையிலையும் சொன்னாங்க மன்னிப்போடும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. அதை நீங்க சொல்றது சரி, எல்லாராலையும் மன்னிக்க முடியாது. அப்ப யாரால மன்னிக்க முடியும்? ஒரு சில பேரால மட்டும்தான் மன்னிக்க முடியும். இப்ப நாங்க எல்லாருமே காயப்படுவோம், நாங்க எல்லாருமே மனத்தாங்கல் படுவோம், மனுஷன் அப்படித்தான். ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் மன்னிக்க முடியும். அந்த ஒரு சிலர் யார் அப்படின்னு சொல்லி நாங்க அறிஞ்சு கொண்டோம் சொன்னா ஆசீர்வாதங்கள் எங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு சிலர் யார் என்று சொன்னால், யாரெல்லாம் தூய ஆவியால நிறைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரால தங்களை நிரப்பி இருக்கிறார்களோ அவர்களால மட்டும்தான் மன்னிக்க முடியும். கவனிச்சு கொள்ளுங்க. அல்லது போனா நாங்க சொல்லுவோம், நான் மன்னிக்கிறேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்னு, அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? செய்த தவறு வந்து அவ்வளவு மோசமானது, ஆனபடியா ஓகே நான் மன்னிக்கிறேன் ஃபாதர் நீங்க சொன்னதால, ஆனா என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொன்னா என்ன மனசுல வந்து ஒரு 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 நெருடல் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு
ஒரு ஒரு காய மனசுல இருந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களை நாங்க மன்னிப்பதால கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மன்னிப்பை பற்றி ஆண்டவர் கடைசியில சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல அவர் 7 வார்த்தைகள் பேசுறாரு. அதுல முதலாவது வார்த்தை அவரை சிலுவையில் அறைகிறாங்க. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இயேசு, எந்த பாவமுமே செய்யாதவர், பேசிய வார்த்தைகள் எல்லாம் வாழ்வு தருகிற வார்த்தைகள். அவ்வளவு ஒரு இனிய ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசுவை கற்பனை பண்ணி பாருங்க. மனசால கூட யாருக்கும் தீமை நினைக்காத அவ்வளவு ஒரு ஜென்டிலான ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சிலுவையில் அறைஞ்சு கொள்றதுக்கு சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவர் இயேசு முதலாவதாக சொன்னார் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சொன்னார் அப்படின்றதுக்காக கிரேக்க மொழியில வேதாகமத்தை எழுதிய யோவான் அதை பார்த்து எழுதுறார். எலகோன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எலகோன் என்று சொன்னா கிரேக்க மொழியில ஒரு தடவை சொல்லல. கவனிச்சு கொள்ளுங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, மொழிபெயர்க்கும் போது ஆண்டவர் சிலுவையில ஒரு தடவை சொன்னார். அப்படி என்னதை சொன்னார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று சொன்னார் அப்படின்னு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. எலகோன் அப்படி என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தாரா. ஆண்டவர் சிலுவையில் அறையும் பொழுது ஆண்டவருடைய வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தது. தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தார். இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்பாவே தந்தையே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் என்று தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருந்தார். எல்லகோன் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையின் அர்த்தம் ஒரு தடவை சொன்னார் அல்ல, சொல்லிக் கொண்டே இருந்தார். வலிமையாக சிலுவையில் அறையும் பொழுது எல்லாரும் பழிச்சு உரைப்பாங்க, ஏசுவாங்க, கதறுவாங்க. சிலுவையில் அறையும் கத்தி ஊத்த பேச்சால ஏசுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு இந்த வேளையில தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், நான் கடவுளுடைய மகன், உங்களுடைய மகன் என்று இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா தெரியாம செய்கிறாங்க, இவர்களை மன்னிக்கும் என்று சொல்லி கொண்டு இருந்தார். அதை பார்த்ததால்தான் வலப்பக்கத்தில் இருந்த கல்வனுக்கு அந்த உள்ளம் தொடப்படுது. மற்றவங்க எல்லாரும் கத்தி கதறி ஏசுற நேரத்துல இந்த மனிதர் நடுவுல இருக்கிற இவர் வித்தியாசமானவர். இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? இவர்களை மன்னியும் என்று சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் சகோதர சகோதரிகளே, மன்னிப்பது அப்படி என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க நினைப்போம் நாங்க மன்னிக்கும் போது எங்களை பாதிச்சவங்களுக்கு நாங்க ஏதோ நல்ல விஷயம் நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. நீங்க யாரையாவது மன்னிக்கிறீங்க என்று சொன்னா அது நீங்க உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் பகைமை உணர்வை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க எப்படின்னு. பகைமை உணர்வும் மனசுல கோபமும் வைராக்கியமும் வெறுப்பையும் நான் வச்சுக்கொண்டு என்ன மனசுல இருக்கிறேன்டா எப்படின்னா, நான் விஷத்தை குடிக்கிறேன், ஒரு கிளாஸ்ல இருக்கிற விஷத்தை நான் குடிச்சு கொண்டு நான் எதிர்பார்க்கிறோம் மற்றவன் என்ன பாதிச்சவன் சாகோன்னு கூட எதிர்பார்க்கிறவாரு. காலம்ப கொஞ்சம் விஷயத்தை குடிச்சிட்டு இங்க செத்துட்டாரா, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, இங்க உள்ள எல்லாம் வெறிஞ்சு கொண்டு இருக்கு. பிறகு மத்தியானம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் விஷயத்தை குடிச்சிட்டு பகைமை உணர்வுன்றது அப்படித்தான். பகைமை உணர்வை நான் மனசுல வச்சிருக்கும் போது எங்க எல்லாருக்குமே தெரியும், யாராவது நம்மளை தாக்கி இருக்கிறாங்க, எங்களை ஹேர்ட் பண்ணி இருக்கிறாங்க. சில வேளைகளை நான் சொல்ற விஷயங்கள் இலகுவான பாதை, நீங்க சொல்ற மாதிரி அவனை ஈஸியா விட முடியாது அப்படின்ற நிலைகள் இருக்கு. நான் சொன்னதை போல சில வேளைகளை உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் லேசுப்பட்ட ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கையை குழப்பலாம், உங்களுக்கு எதிராக பல பல தடைகளை போட்டு கொண்டிருக்கலாம், வழக்கு கோர்ட் கேஸ் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கலாம். சில வேளை எங்கேயாவது போய் சூனியம் வைக்கலாம், சில வேளை வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை நிம்மதியா இருக்க விடாம செய்யலாம். வாழ்க்கையை குழப்புறது ஒரு நாளும் வேலிய ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி தள்ளி தள்ளி பல பல பிரச்சனைகளை போடலாம், உங்களோட வியாபாரத்தை குழப்பலாம். எப்படி ஃபாதர் இவங்களை மன்னிக்கிறது? சின்ன சின்ன பிரச்சனைனா மன்னிக்கலாம் ஃபாதர், அல்ல நம்ம கணவன் மனைவிண்டா ஓகே அப்படின்னு ஒரு இவங்க பரம்பரை எதிரியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனா அன்பார்ந்த சகோதர சகோதரி கவனமா பிடிச்சு கொள்ளுங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி
அவர்களோடு போய் மறுபடியும் உறவை நீங்க உருவாக்குங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்ற விஷயத்தை கவனமா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஃபாதர்மார் வளமையா சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு கையை பிடிச்சிட்டு ஒன்னா போங்க, மறுபடியும் போய் காயப்படுங்க, மறுபடியும் அவங்க உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க, மறுபடியும் போய் காயப்படுங்க அப்படி நான் சொல்லல. நான் சொல்ற விஷயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளத்துல பகைமை உணர்வு இருக்கக்கூடாது. ஒரு சில பேர், ஒரு சில சொந்தக்காரங்க, ஒரு சில பேரை விட்டு கொஞ்சம் தூர தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என்னன்னு சொன்னா எல்லா மனிதர்களும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. ஒரு சில பேர் உங்களோட வாழ்க்கைக்கு எதிராக உங்களோட வாழ்க்கையை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை விட்டு கொஞ்சம் விலகி பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட மனசுல பகைமை உணர்வுன்றது, உங்களோட மனசுல அவங்களை நினைக்கும் போது பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களை தான் முதல்ல அழிச்சு கொண்டிருக்கும். உங்களுடைய மனசுல இருக்கிற நிம்மதியை, அந்த நஞ்சை நீங்க தான் குடிச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே உங்களோட ஆசீர்வாதங்களை ஏற்கனவே உங்களுக்கு செய்யக்கூடிய டேமேஜ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மறைமுகமா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை நினைச்சே நீங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் ஆக்குறீங்க. இது விவிலியத்துல இருக்கிற பிரின்சிபல். பகைமை உணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா, நான் ஆண்டவரை நம்புகிறேன், இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிறேன், ஆனா ஒரு ஆசீர்வாதம் நடக்கல. ஏன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பம் அல்லது அந்த சொந்தக்காரங்க அல்லது வியாபாரத்துல என்ன ஏமாத்தினவங்களை நினைச்சு என் மனசுல அந்த பகைமை உணர்வு, அந்த வெண்மத்தை நான் வச்சுக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் அப்படியே தங்கி நிற்கும். சகோதர சகோதரி சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. மறுபடியும் ஏற்கனவே உங்களோட வாழ்க்கையை பாதிச்சவங்க ஒரு சில நேரங்களில் நீங்க செய்ய வேண்டியதுதான், அவர்களை நீங்க ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. அதான் எங்களுடைய விசுவாச அறிக்கையில அன்பா சகோதர சகோதரிகளே இப்படி ஒரு விஷயத்தை நாங்க அறிவிப்போம். அதாவது நான் அவங்கள மன்னிக்கிறேன், ஆனா அந்த நியாயம் என்றது எங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்கு வரும். என்ன பாதிச்சவர்களுக்கு என்ன நீதி, என்ன நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி, அதான் எங்களோட விசுவாச அறிக்கையில நாங்க சொல்றது, அவர் இறுதி நாளிலே ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசுவாக பிறக்க போறது இல்லை. இறுதி நாள் ஆண்டவர் இயேசு எப்படியாக பிறப்பார் என்று சொன்னால், அவர் நடுத்தீர்க்கிற அரசராக வருவார். நடுத்தி தீர்க்கிற நாளில அவர் நியாயங்களை நேர்மையை பார்க்கிற அரசராக வருவார். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்க நின்று நடுத்திருக்க தேவையில்லை. நாங்க கடவுளுடைய இடத்தை எடுத்து நான் அதுக்கு சரியா விளையாண்டது இல்லை. ஆகவே நீங்கள் நடத்தி இருக்கிற அந்த நாளில், இறுதி நாள்ல நீங்க வரும்போது ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, the God who vindicates அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னா கடவுள் சரி எது தவறு இது என்று சொல்லி உங்களோட வாழ்க்கையை உண்மையாகவே ஒரு சில பேர் பாதிச்சிருக்கிறாங்க, ஒரு சில பேர் உங்களோட வாழ்க்கையை குழப்பி இருக்கிறாங்க, ஒரு நிம்மதியை இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும். சில வழியில நாங்க நினைக்கிறோம் எல்லாரையும் மன்னிக்கிறது அப்படிங்கிறது, மன்னிக்கிறது என்றது நாங்க நமக்கே செய்கிற ஒரு ஆசீர்வாதம். மன்னிக்காம மனதுல பகைமை உணர்வு வச்சிருக்கும் போது, நண்பாத சகோதர சகோதரிகளே, நான் விஷயத்தை குடிச்சு நான் மட்டும்தான் அழிஞ்சிட்டு இருப்பேன். பகைமை உணர்வை வச்சுக்கொண்டே இருங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்சர் வரும். அந்த அல்சர் கொஞ்ச நாளைக்கு பிறகு கேன்சர் ஆகும். எல்லா விதமான வருத்தங்களும் நமக்கு வரும். ஆகவேதான் இந்த பகைமை உணர்வு என்ன பாதை செய்கிறது? பலிப்பீடம் என்றது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு தருணம் எங்களுக்கு. இந்த பலிப்பீடத்துல இந்த மாதிரியாக உங்களை பாதிச்சவர்களை நீங்க வைக்கணும், உங்களை காயப்படுத்தியவர்களை நீங்க வைக்கணும். அது ஒரு தடவை மட்டும் வைக்கிறது இல்லை. நினைவுகள் வரும் பொழுது, பூசைக்கு வரும் பொழுது, இந்த வாரம் முழுவதும் என்ன பாதிச்சவங்க யாரு, அவங்களோட எனக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கு, அவங்க அழிஞ்சு போடும்னு சொல்லி போயிட்டு மாதாவுக்கு காலில் ராயப்பரண்ட காலில் நூல் கட்டுறது இல்லை. ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பீடத்துல அவங்கள ஒப்பு கொடுக்கணும். இறைவன் பார்த்து கொள்வார். இதை நீங்க தொடர்ச்சியாக செய்யும்போது அன்பா சகோதர சகோதரிகளே, இது வெறும் கதை இல்லை. இது நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவங்களோட வாழ்க்கையில இருந்து வெளியில வர்றதுக்கு, குணமாக்க முடியாமல் இருந்த நோய்கள் குணமாகிறது,
சில வேளைகள் வந்து மனசுல இந்த பாரம் இல்லாமல் பல பல நோய்கள்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை வரணும்னு சொன்னா இங்கதான் இருக்கு அந்த முடிச்சு. ஆசீர்வாதம் இல்லாமல் நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் இங்கதான் இருக்கு முடிச்சு. இந்த பகைமை உணர்வு எங்கட உள்ளத்துல இருக்கு மட்டும் ஆசீர்வாதங்கள் எங்கட வாழ்க்கைக்குள்ள வராது. மேல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. கூடைய பிடிச்சிட்டு மலையில நினைக்கிறதுக்கு விரும்புறது மாதிரிதான். விசுவாசம் இருக்கு, இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்றோம், ஆனால் அந்த விசுவாசம் அப்படியே தங்கி இருக்கு. ஏனென்றா இங்க பகைமை உணர்வு. அவ என்பது சகோதர சகோதரி உங்களோட வாழ்க்கையை பாதித்தவர்கள் நியாயமாக நீங்க ஒரு இன்னசென்ட் விக்டிமிட்டே வச்சுக்கொள்ளுங்க. ஆனா சில வேளையில நீங்களும் ஒரு சில காரணங்களை, ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில காரியங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையாகவே ஒரு அப்பாவியாவே இருக்கிற தருணங்களாக கூட இருந்தாலும் நீங்க அந்த பொறுப்பை கையில எடுத்து நான் இந்த வெண்மையத்தை வச்சு நான் அவங்களோட வாழ்க்கை இதாக்கணும்னு சொல்லி மனசுல கோபத்தையும் இந்த வைராக்கியத்தையும் வச்சிருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில தான் ஆசீர்வாதங்கள் இல்லாமலும் ஆவைதான் சகோதரர் ஆண்டவர் இயேசு மறுபடியும் இது ஒரு தடவை சொல்லிட்டு விடையில. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்துல பாருங்க, பேதுரு அன்பார்ந்த இந்த புனிதர் வந்து எவ்வளவு அற்புதமான கேள்விகள், எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வேண்டிய கேள்விகளை கேட்டிருக்க ஆண்டவர் இயேசு இப்ப பார்த்து அவர் கேட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா பேதுருவுக்கும் மத்தேயுவுக்கும் ஆகாது. மத்தேயு யாரு? மத்தேயு வந்து ஒரு வரி வசூலிக்கிறவர். பேதுருவால பிபிலி ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க பேதுருவால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஒரு சில பேர் அந்த கூட்டத்துல ஆண்டவர் பழகிறத கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி ஜேசுநாதர் வந்து மத்தேயு யாரு? மத்தேயு வரி வசூலிக்கிறவர், ஒரு பெரிய துரோகி. யூதர்கள் என்ற பணத்தை சுரண்டி எடுத்து வெளிநாட்டுக்காரருக்கு வரியா கொடுப்பது. அது மட்டும் இல்ல தனக்கு தானே இந்த காசை சேர்த்து கொண்டது. அப்ப ஒரே ஊர்ல இவங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. இந்த பிரார்த்தனை நீங்க சொல்லுவீங்க வந்து இந்த கலிலேயாவில் வந்து அந்த ஊர்ல மத்தேயு என்ன செய்யறாரு? அரசாங்கத்துக்கு வேலை செய்கிற ஒரு துரோகி. அவங்களோட பார்வையில மத்தேயு ஒரு துரோகி, வரி வசூலிக்கிறவர். பேதுரு ஒரு சாதாரணமான அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தவர். வரி வசூலிக்கிறவங்க கண்டா அவங்க காரி துப்புவாங்க. இப்ப ஆண்டவர் இயேசு வந்து தேர்ந்தெடுத்த சீடர்கள்ல முதல்ல பேதுரு மற்றவங்க எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் இந்த மத்தேயுவையும் சேர்த்து கொண்டார் என்றது வந்து பேதுருக்கு எப்பயுமே ஒரு பெரிய பெரிய குழப்பமாக இருந்துச்சு. ஆவேதான் வந்து இந்த மத்தேயு தான் இதை எழுதுறாரு. மத்தேயு தான் இந்த பகுதியை எழுதுறாரு. ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த பகுதியை 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கேட்பார், பேதுரு கேட்பார், ஆண்டவரே நீங்க சொன்னதால நான் மத்தேயுவை மன்னிக்கிறேன், நீங்க சொன்னதால மன்னிக்கிறேன். எத்தனை முறை? 7 முறை என்றதே தாராளம். 7 முறை மன்னிக்கிறது என்றதே தாராளம். நான் 7 முறை நான் மன்னிக்கிறேன், 7 முறை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் சொல்றார் 7 முறை தர 70, 7 என்ற ஒரு பூரணம், அது தர 10 மடங்கு அப்படின்னு சொன்னா அளவில்லாத கணக்குல நீ மன்னிக்கணும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற அந்த கதையை பாருங்க. ஒருத்தர் வந்து இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை ஒன்று கிடைக்கும். ஒருத்தர் கடன் வாங்குறார். ஒரு தெனாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தெனாரியம் என்றது ஒரு நாள் ஒருத்தர் கடன் வாங்குறாரு. ஒரு முதலாளிகிட்ட போயிட்டு ஒரு தெனாரியம் ஒரு நாள் சம்பளம். இப்ப இவர் முதலாளிகிட்ட போய் கடன் வாங்குறது எப்படின்னு சொன்னா, முதலாளிகிட்ட போய் அவர் கடன் வாங்குவார் வந்து கிட்டத்தட்ட நம்ம காசுல சொல்லலாம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபான்னு சொல்லலாம். அதை விட கூட தான் பெறுமதி. ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கினவர் வந்து இப்ப கடனை கொடுக்க முடியல அப்படின்னு முதலாளி சொல்றாரு, சரி உன்னுடைய குடும்பங்கள் எல்லாரையும் வந்து நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விடுறேன். இவர் அழுது புலம்பி ஐயா என்னோட இது காசை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் மன்னிச்சு விடுறாரு. நினைக்கிறேன் 30 லட்சம் பேர் இந்த கணக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய தொகை. அது சில வேளை வந்து 1 கோடின்னு கூட சொல்லலாம். வந்து 1 கோடின்னு நீங்கள் பெரிய ஒரு தொகை கடன். இப்ப அந்த தலைவர் வந்து அவரை மன்னிச்சு விடுறாரு. கடவுள் என்ன மன்னிச்சுட்டாரு, இந்த தலைவர் மன்னிச்சுட்டாருன்னு வெளியில போறாரு.
வெளியில போகும்போது இவர்கிட்ட ஒரு தெனாரியம் சொன்னா ஒரு நாள் சம்பளம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கின ஒருத்தர் அங்க வராரு. 2000 ரூபாய் கடன் வாங்கினவரை பிடிச்சி இவர் என்ன செய்யறாரு? கழுத்தை பிடிச்சு நெரிச்சு குடு 2000 ரூபாய கடன் வாங்கினா இல்லையா? அப்ப கொஞ்சத்துக்கு முன்னதான் கிட்டத்தட்ட 1 கோடி, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மன்னிப்பு பெற்றுட்டு வந்திருக்கிறார். அந்த கடனை தள்ளுபடி செய்யறாரு. 2000 ரூபாயை கொண்டு வாங்கிங்கால அது மட்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னா கொண்டு போய் போலீஸ்ல ஒப்பு கொடுக்குறாரு. இவன் வந்து கடன் வாங்கினா தெரியல, அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, அவங்க வந்து சொல்றாங்க, இப்பதான் வந்து லட்சக்கணக்கில் உன்னை அவன் மன்னிக்க விட்டுருக்க, உனக்கு ஒரு 2000 ரூபாய் மன்னிக்க முடியாதா என்று சொல்லி தலைவர் கோபம் கொள்றார். இறைவன் எங்களை வந்து எவ்வளவு மன்னிக்கிறார், இறைவன் வந்து எங்களை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளவு தூரம் எங்களை பாதுகாக்கிறாரு. ஆனா சில வேளைகள்ல நாங்க மற்றவங்களை மன்னிக்காம இருக்கோம். இந்த மன்னிப்புன்ற இந்த படிப்பினை அன்பான சகோதர சகோதரிகளை மறுபடியும் ஆண்டவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திரும்ப கடைசி நேரத்துல கூட அவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல கூட சொன்ன அந்த எல்லகோன் என்ற அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் என்று சொன்னால், இது ஒரு முக்கியமான எங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை வரவிடணும் அப்படின்றா, அல்லது வரவிடாம இருக்கிறதுக்கு ஆசீர்வாதங்களை திருடி கொள்வதற்கு இருக்கிற ட்ரெப் ஒன்று, ஒரு சுருக்கு கயிறு, ஒரு வலையில நாங்க சிக்கின மாதிரி தான் இருக்கிறோம். ஆகவே நாங்க என்ன செய்யணும் என்றால், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பகைமை உணர்வை நீங்கள் விட்டு விடுங்கள். இந்த பகைமை உணர்வை விட்டு விடுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால், ஆண்டவருடைய பீடத்துல உங்களை தாக்கியவர்கள் பாதித்தவர்களை ஒப்பு கொடுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்ற இந்த ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபம் இருக்குதானே, வந்து பரலோகத்திலே இந்த செபத்துல கடைசியில் ஒரு பகுதி வருது. எவ்வளவு ஒரு பயங்கரமான செபம் சொல்றோம் தெரியுமா? நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பதை போல நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தரணும். இப்ப நாங்க மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கிறது போல நீர் எங்களுடைய பாவத்தை மன்னியும். இப்ப நாங்க மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கலையா, நீரும் மன்னிக்காது என்று நாங்களே திரும்ப அறிஞ்சு அறியாமலே சொல்லிட்டு இருக்கோம். இது ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு சுபம். பாருங்க, வந்து விபிலியத்தை நாங்க தேடி பார்த்தோம் என்று சொன்னா, இந்த பகைமை உணர்வை விட்டு விடுங்க என்றது வந்து மிக மிக முக்கியமானது. சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில நியாயமான முறையில, அநீதியான முறையில வந்து உங்களை தாக்கியவர்கள் பாதித்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனா நாங்க அந்த காயங்களை சுமந்து கொண்டு ஏற்கனவே அவங்க எங்களுக்கு வேண்டிய அநியாயத்தை செஞ்சுட்டாங்க, இப்ப நாங்க கண்டினியூ பண்ணி அவங்க பேரால நாங்க ஆசீர்வாதங்கள் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். நஞ்ச நாங்களே குடிச்சு எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நோயிலையும் பிரச்சனைகளையும் கடன்லையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப திருப்பலியில வந்து இந்த உங்களை தாக்கியவர்களை ஒப்பு கொடுங்க. திருப்பலி என்றது வந்து ஒரு சடங்கில், இந்த இடம் வந்து அண்ணா சகோதர சகோதரிகளை, திருப்பலி என்றது எங்கட மறைக்கல்வியில வந்து நாங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் உண்டு. திருச்சபையின 3 பரிமாணங்கள், 3 நிலையில் இருக்கிற திருச்சபை ஒன்றாக இணைகிற தருணம். திருச்சபைன்னு சொன்னா நாங்க மட்டும்தான் திருச்சபை நினைக்கிறோம், நாங்க மட்டுமில்லை திருச்சபை. கண்ணால காண்ற மனிதர்கள் ஒரு நிலை, அது வந்து சொல்லுவாங்க இந்த உலகில போராடுகிற திருச்சபை அப்படின்னு. இன்னும் 2 நிலை இருக்கு. இந்த திருப்பலி வேலையில வந்து அதான் நடுவுல இடமெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடம் முன்னுக்கெல்லாம் இடம் விடுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, விண்ணகத்துல இருக்கிற ஒரு அணியும் இங்க வந்து சேருவாங்க. அதை வந்து குளோரிஃபைட் சர்ச் அப்படின்னு சொல்றது, மாட்சி அடைந்த திருச்சபை. தாய் மரியாள் முன்னாடி நிற்பாங்க, புனிதர்கள் திருத்தூதர்கள் நிற்பாங்க, தூதர்கள் அதிதூதர்கள் எல்லாரும் நிற்கிற அவர்களும் இந்த வேளையில திருப்பலியில வருவார்கள். திருப்பலி ஒப்பு கொடுக்க வரும்போது மாட்சி அடைந்த திருச்சபை ஒன்றாக இணையும். 3வது யாரு? உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமாக்களும் திருச்சபை திருப்பலி நேரத்தில் அங்க உண்ட வருவாங்க. சஃபரிங் சர்ச் அப்படின்னு சொல்றது, துன்புறுகின்ற திருச்சபை. ஒவ்வொரு திருப்பலி வேளையிலையும் பல ஆத்துமாக்கள், உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை பெற்று போகுது. திருப்பலி என்றது அவ்வளவு வல்லமையான ஒரு விஷயம், அற்புதங்கள் நடக்கிற நேரம் அது. அவை அன்பார்ந்தவர்களே, நாங்க திருப்பலி ஒப்பு கொடுக்கிற நேரத்துல வந்து உங்களோட வாழ்க்கையில உங்களை காயப்படுத்தியவர்கள் நீங்க ஒப்பு கொடுங்க, அவர்களுக்காக மன்றாடுங்க. அது சில வேளையில் உங்களோட வாழுகிற உங்களோட கணவரா இருக்கலாம்,
உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட பெற்றோராக இருக்கலாம். சின்ன சின்ன தகராறுகள், சின்ன சின்ன ஒரு மனசை நோகடிக்கிற விஷயங்கள், சில வேளையில வந்து உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கூட இருக்கலாம். ரோட்ல போகும்போது யாராவது ஒரு வெட்ட வெட்டிட்டு போனா இங்க மனசு பத்தி எரியும் போது நாங்க என்ன ஆசீர்வாதங்களை இழந்துட்டு போறோம். இதை சொல்லி நான் முடிக்கிறோம். வந்து கடவுளை பிரியப்படுத்துறது விசுவாசம் என்று எங்களுக்கு தெரியும். வேதாகமம் எங்களுக்கு சொல்லுது தூய ஆவியை மனநோக செய்கிறது என்னன்னு சொல்லி எங்களுக்கு வேதாகமம் சொல்லி தருது. தூய ஆவியானவர் வந்து மனநோக செய்யறார். தூய ஆவியானவர் வந்து மனநோகப்படுற தருணம் என்ன அப்படின்னு சொன்னா எந்த சொல்லி எபேசியர்களுடைய திருமுகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர்களுடைய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 29-32. 4ஆம் அதிகாரம் 29-32 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, தூய கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவிக்காதீர்கள். தூய ஆவியானவர் துயரப்படுறாரு எந்த நேரத்துல என்று சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல? இதுதான் முக்கியமானது. தூய ஆவியானவர் கவலைப்பட்டு துன்பப்படுத்திட்டு தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். என்னென்ன நேரம் அப்படின்னு சொல்லி 29 வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, கெட்ட வார்த்தைகள், மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல். தாராளமா வாயில கெட்ட வார்த்தைகளும் சீற்றமும் சினமும் பழிச்சொல்லும் கூச்சலும் கத்தலும் கதறலும், எவ்வளவு விஷயங்களை நாங்க செய்துட்டு இருக்கிறோம். சில இடத்துல அரசியல் பேசி சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி எல்லாம் திட்டிட்டு இருக்கோம். டொனால்ட் ட்ரம்பை பற்றி கொஞ்ச நாளா திட்டிக்கிட்டே இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாங்க தூய ஆவியானவரை நாங்க துன்பப்படுத்திட்டு இருக்கிறோம். தூய ஆவியானவரை துன்பப்படுத்தி தூய ஆவியானவர் என்ன வந்து நிரப்ப எங்க வந்து நிரப்புவாரு? காஞ்சி போன வறண்டு போன வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கையா இருக்கும். சரியா புரிஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு தூரம் நாங்க ட்ரெப் ஆகி இருக்கிறோம். ட்ரெப்னு சொன்னா சிக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளையில கோபத்துல வந்து நாம யோசிக்காம கதைச்சிடுவோம். சகோதர இந்த விஷயத்த நான் சொல்லணும். ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, பேத்தியார் கால் பண்ணி, ஃபாதர் அழுது கொண்டு சொன்னாங்க, ஃபாதர் அவங்களோட மகள் தந்த மகள் 4 வயசு சின்ன பிள்ளைய நடத்துற முறைய பார்த்து எனக்கு தாங்க முடியுது. பேசுற வார்த்தை நீங்க எதுவும் சொல்ல முடியாத வார்த்தைகள். அந்த சின்ன குழந்தை பிள்ளைகள் அவங்க ஓடி ஆடி விளையாடி குளப்படிகள் பல விஷயம். தன்னுடைய மகள் வந்து தன்னுடைய பேத்தி அந்த மகளை வந்து நடத்துற முறை, பேசுற வார்த்தைகள், பாவிக்கவே முடியாத வார்த்தைகளா அந்த சின்ன பிஞ்ச பேசுறது. அதை கேட்கும் போது பேத்தியாருக்கு மனசு அவ்வளவு தூரம் கவலையில அவங்க சொல்லலாம், ஃபாதர் அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் பண்றது கொண்டு இல்லை. எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை. அவங்க ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னா தனியா வாழ்றவங்க, கணவரை விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு லைஃப்ல, வாழ்க்கையில். பொருளாதார பிரச்சனை இருக்கு, அந்த பிள்ளை மீது இருக்கிற கோபம் இருக்கு, வாழ்க்கையில நிறைய காயங்கள் இருக்கு. அது தெரியாம அவங்க வந்து அந்த கோபத்தை யார் மீது காட்டுறாங்கன்னு சொன்னா அந்த சின்ன பிஞ்சு குழந்தை மேலதான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த அம்மா கதைக்கும் போது நான் சொன்ன விஷயம் இதுதான். வந்து இதுக்கு நீங்க செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்துல இந்த நிலை உங்களுக்கும் பொருத்தமா இருக்கும். இந்த நேரம் இந்த மாதிரி பிரச்சனை நேரத்தில் அவங்களுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது, ஒரு வார்த்தை சொல்லலாம், சொன்னா வெடிஞ்சு சிதறிடுவாங்க, ஒன்றும் பேச முடியாது. இந்த அவ்வளவு கோபம். நான் சொன்ன அந்த அம்மாவுக்கு நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனை, இருள் சூழ்ந்த இந்த வேதனையான இந்த தருணத்துல நீங்க இருக்கிற இடத்துல கண்ணை மூடி உங்களோட அறைக்குள்ள போயிருந்து நீங்க இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அந்த செபத்தை சொல்ல தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர் என்று தூய ஆவியால உங்களை நிரப்புங்க. அந்த மகளையும் அந்த மகளுடைய அந்த பேத்தியும் கூட வீட்டை எல்லாத்தையும் பூசையில வந்து தொடர்ச்சியா நீங்க திருப்பலியில வந்து காணிக்கைகள் ஒப்பு கொடுக்கிற நேரத்துல உங்களோட குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என்னடா உள்ளத்துல நிறைய காயங்கள், காயப்பட்ட உள்ளம் மற்றவங்களை காயப்படுத்து. யாராவது காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், பேசுற வார்த்தைகள் எல்லாம் கத்தி மாதிரி போற வர்றவங்களை வெட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா அவங்க
பரிதாபப்பட வேண்டியவங்க பாவம். ஏன்னா அவ்வளவு தூரம் காய மனசு அதுல சிக்கப்பட்டதால நாம மற்றவங்களை காயப்படுத்திட்டு இருப்போம். வெளியில நல்ல மாதிரி தெரியும், வெளியில நல்ல மாதிரி காட்டிட்டு வெளியில இருப்பாங்க. ஆனா உள்ள வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு காயத்துல எவ்வளவு வேதனையில உச்சத்துல இருந்து அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அது கணவன்மாரா இருக்கலாம், கணவன்மாருக்கு தெரியும் மனைவிமார் எப்படி இருக்கிறாங்க, சில வழியில பெற்றோரா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க செய்ய வேண்டியது நண்பங்க சகோதர சகோதரிகளே, பலிபீடத்துல ஒப்பு கொடுங்க, அவர்களை ஒப்பு கொடுங்க. நீங்க அந்த மாதிரியாக காயப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா அவங்களோட காயங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய ரத்தத்தில் ஒரு துளியாவது என் மீது விழுந்து என்னை குணமாக்கட்டும் என்று சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் திருடப்படுவதற்கு இதுதான் காரணம். சாத்தான் அந்த கம்பெனி அப்படியே சந்தோஷமா போ ஈஸியா ட்ரெப் பண்ணி அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆக்களை எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி. அவன் சகோதர சகோதரிகளை இந்த வெளியில கண்களை மூடுவோமா? இயேசுவே என்னை தொட்டருளும், என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் இந்த வெளியில மன்றாட இருக்கிறோம். பகைமை உணர்வை விட்டு விடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றதும் பேதுரு சொல்லுவதும் ஆண்டவர் இயேசு மறுபடியும் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாருமே ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும் என்பது கடவுளுடைய திருவிழம். தோற்று போனவர்களாக அல்ல. ஆண்டவரே நீர் என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொருவரும் காயப்பட்ட உள்ளங்களோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆண்டவரே உம்முடைய ஒரு பார்வை ஒரு தொடுகை என் மீது விழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். இந்த வழியில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஒரு தொடுகை என்னுடைய நோய்களை குணமாக்கும், ஆண்டவரே உம்முடைய அருளை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் இந்த வழியில பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த வேதனைகள் காயங்களை இந்த வழியில இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் சில வேளையில பரம்பரையாக எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பகைமை உணர்வை விட்டுவிடுங்கள். இந்த பகைமை உணர்வால நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஏராளம். இந்த பகைமை உணர்வால நாங்கள் ஆசீர்வாதங்களை தொலைத்தவர்களாக, அதனால மன பாதிப்போடு நாங்க பேசுகிற வார்த்தைகள், எங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய கூச்சல்கள், கதறல்கள், படிச்சொற்கள், சீற்றங்கள், சினங்கள், இது எல்லாமே தூய ஆவியாரை மனநோக செய்கிறது. தூய ஆவியானவரை கவலைப்படுத்துது. ஆண்டவரே இது தெரியாமலே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் ஒரு பிள்ளையான வார்த்தையை பேசும் போது அது அந்த மனிதனை அல்ல, ஆண்டவரை உம்முடைய ஆவியை துயரப்படுத்துகிறது. ஆண்டவரை என்னை குணமாக்கும் என்று சொல்லி என் மத சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை என்னை குணமாக்கும் என்று சொல்லி கேளுங்க. உங்களோட காயங்கள் குணமாக இல்லை என்று சொன்னா உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது.
உங்களுடைய காயங்கள் குணமாக இல்லை என்று சொன்னால் உங்களால நிம்மதியாக வாழ முடியாது. இந்த காயங்கள் குணமாகவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாது. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆண்டவரே, இந்த பகைமை உணர்வு என்றது, இந்த மனத்தாங்கல் என்றது ஒரு புற்று நோயை போல, ஒரு நஞ்சை போல ஆண்டவரே, அந்த கோபம் என்றது ஒரு நஞ்சை போல என்னத்தான் தாக்கி கொண்டிருக்கு. என்னோட சம்பந்தப்பட்டவர்களை தான் தாக்கி கொண்டிருக்கு. என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை அதை அரித்து கொண்டிருக்கு. என்னுடைய மனதை அதை அரிக்கிற ஒரு கரையான போல, ஒரு புற்றை போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் திருடுகிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் அந்த வரத்தை தாரும். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை இந்த வேளையில் தொட்டு மன்னிப்பதற்கான அருளை தாரும். ஆண்டவர், இப்படி ஆவியானவரை பொழிந்தால் மட்டுமே தான் எங்களால் மன்னிக்க முடியும். இயேசுவே, இப்படி ஆவியானவரை நிறைவாக பொழியும். ஆண்டவரே, மார்போடு அணைத்து கொண்டு மறைக்கேற்று வாழ்ந்தாலும் எனக்கு என் பொருட்களை கொள்ளும் விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முதல் அது நம்பிக்கை விசுவாசம் என்றது மிக முக்கியமானது. இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி கொடுக்கணும் என்பது முக்கியமானது. அதே போல மனதில் குழந்தைகளை போல எந்த விதமான பகைமை உணர்வும் இல்லாமல், எந்த விதமான பகைமை உணர்வும் இல்லாமல் அந்த பகைமை உணர்வை நீங்க மன்னிச்சு கொடுத்து அந்த வேளையில உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க கொடுத்து பாருங்க. ஆசீர்வாதங்களோட வாழ்க்கையில பெரிய தர தொடங்கும். பகைமை உணர்வை விட்டு விடுங்கள். அது விவிலியத்துல திரும்ப 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 வேதாகமத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் அந்த செய்தி உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கு தருகிறார். அதை படிச்சு கொள்ளுங்க, அதை பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுமா? ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். பலர்களே, நாங்கள் பேசுற வார்த்தைகள் சில வேளையில கோபத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனா இது தெளிவான ஒரு விவிலியத்துல வேதாகமத்தில் இருக்கிற
ஒரு விஷயம். தூய ஆவியானவர் துயரப்படுகிறது. தூய ஆவியானவர் துயரப்படுகிறது. தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். துயரம் வருவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், அவதூறா பேசுறது, கொசிப் பண்றது, அப்படி எல்லாம் பேச எங்களுக்கு தோணும். 2-3 பேர் சேர்ந்து அவங்க இவங்களை பற்றி பேசுறது, அரசியலுக்கு சொல்லி அனுரகுமாரை பற்றி, அவரை பற்றி, இவங்களை பற்றி கண்ட பாட்டுல நாங்க பேசுறோம். அல்லது ராஜபக்சே பற்றி, டொனால்ட் ட்ரம்ப் பற்றி, சம்பந்தமே இல்லாதவங்களை பற்றி பேசுவோம். என்ன செய்யறோம் என்று சொன்னா எங்கட ஆசீர்வாதங்களை தூய ஆவியானவர் வருத்தப்படுறாரு. தூய ஆவியானவர் துயரப்பட்டா தூய ஆவியானவர் எப்படி எங்களுக்குள்ள வருவாரு? தூய ஆவியானவர் எங்களை நிரப்பாட்டி எப்படி எங்களை வாழ்க்கை மாற்றம் அடையும்? எப்படி ஆசீர்வாதங்கள் இல்லாமல் தான் நாங்க போவோம். தூய ஆவியானவர் இல்லாம போனா தீய ஆவியானவர் தான் தீய ஆவிதான் எங்களை நிரப்பும். இது தெரியாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இரண்டா சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆவிக்கு துயரம் வருவிக்காதீர்கள். உங்களோட வாழ்க்கையில இருந்து இந்த மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் இப்படி வரும்போது வீட்டுல கத்துறதுக்கு சில வேளையில கோபத்துல கத்துறதுன்னு சொன்னா ஒரு கொஞ்ச நேரம் இருந்து நான் தூய ஆவிக்கு துயரம் வருவிக்க மாட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். இந்த கத்துறதால இன்னும் பிரச்சனை அதிகமா தான் போகுது, அப்படி கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். தூய ஆவிக்கு நான் துயரம் வருவிக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க முடிவெடுங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். நீங்க மன்னிப்பதுன்றது நீங்க உங்களுக்கே கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். அந்த பகைமை உணர்வை நீங்க வச்சு நீங்க நஞ்ச குடிச்சு அழிஞ்சு போறதல்ல. கடவுளுடைய திருவிழம் வராக ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கையளித்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பலிப்பு இடத்துல இதன் மத சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வின் பாரங்களை குறிப்பாக இந்த காணிக்கை வேளையில் உங்களை காயப்படுத்தியவர்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்கிறார். இந்த திருப்பலியில இருந்து நீங்க ஆரம்பிங்க. இந்த திருப்பலியில இருந்து தொடர்ச்சியாக ஒரு சில பேர் தொடர்ச்சியா ஒப்புக் கொடுங்க. எவ்வளவு தூரம் தூரமா உங்களை காயப்படுத்திருக்கிறாங்கன்னா தொடர்ச்சியா திருப்பலியில் ஒப்புக் கொடுங்க. அது மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உறவா இருக்கலாம், சம்பந்தம் இல்லாதவங்களா இருக்கலாம். உங்களை காயப்படுத்தியவர்களை பலிப்பிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க, என்னுடைய ஆவியால் நிரம்புங்க என்று நீங்கள் சொல்லி மன்றாடுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.